ஸோ என்னடா இங்கே ஒரு குட்டி குரங்கு கையில் ஃப்ரூட் வச்சுட்டு உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ குரங்குக்கு ரொம்ப பிடிச்சமான பழம் என்ன? எஸ், எல்லாருக்குமே தெரியும், வாழைப்பழம், பனானா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கையில் வேறு ஒரு பழம் இருக்குது. அது என்னது? ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? ஸோ இது ஒன்றும் இல்லை, இது மாம்பழம், மேங்கோ. ஸோ என்னோட குரங்கு மாம்பழத்தை வச்சுட்டு உட்காந்துருக்குன்றதை நினச்சிருப்பீங்க. ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம கான்செப்ட் என்னென்னு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? A little monkey had 75 mangoes. அந்த குட்டி குரங்கு கிட்ட மொத்தம் எத்தனை மாம்பழம் இருக்கா? 75 மாம்பழம் இருக்கு. Each day he decided to keep a certain fraction or percentage of his mangoes, gave the rest away and then ate one mango. என்ன பண்ணுது? அந்த 75 மேங்கோஸில் டெய்லியும் தங்கிட்ட கொஞ்சம் பார்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன் ஆர் பர்சன்டேஜில் வந்து அந்த மாம்பழத்தை தங்கிட்ட வச்சுட்டு மிச்சத்தை என்ன பண்ணுதாம்? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருதான், குட்டி குட்டி மங்கீஸ்கிட்ட கொடுத்துருதான். அதுக்கப்புறம் அதில் டெய்லி ஒரு மாம்பழம் கொஞ்சம் மிச்சம் வச்சுருந்ததில்ல, அதில் டெய்லி ஒரு மாம்பழத்தை மட்டும் எடுத்து சாப்பிடுமா. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் அவுட் ஹவு மெனி மேங்கோஸ் த மங்கி ஹேட் லெஃப்ட் அட் த எண்ட் ஆஃப் த 6th day. அப்போ கடைசி நாள் என்னது? 6th day, 6வது நாள் அந்த குரங்கு கிட்ட எத்தனை மாம்பழங்கள் இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்க்கலாமா? ஸோ அந்த கொஸ்டினோட எக்ஸ்டென்ஷன் தான். First day, he decided to keep 11/15 of his mango. He gave the rest away, then ate one. நான் சொன்ன மாதிரி அந்த 75 மேங்கோஸில் முதல் நாள் 11/15 ஆஃப் மேங்கோஸை தங்கிட்ட வச்சுட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் ஆட்ட கொடுத்துருது, தன்னோட குரங்கு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துருது. அப்புறம் என்ன பண்ணியிருக்கு? அதில் ஒன்று மட்டும் எடுத்து சாப்பிடுது. செகண்ட் டே பார்க்கலாமா? On the second day, he decided to keep 5/6 of his mangoes. He gave the rest away, then ate one. எவ்வளோ பண்ணியிருக்கு? அந்த கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு தன்ற மேங்கோஸ் இருக்கும்ல, அந்த மிச்சம் இருந்த மேங்கோஸில் 5/6 ஆஃப் மேங்கோஸை தங்கிட்ட வச்சுட்டு மிச்சத்தை தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருது. அப்புறம் என்ன பண்ணுது? ஒரு மாம்பழத்தை அதில் சாப்பிடுது. On third day, he decided to keep 75% of his mango. மூணாவது நாள் என்ன பண்ணுது? அந்த மிச்சம் இருந்த மாம்பழத்தில் 75% ஆஃப் மேங்கோஸை தங்கிட்ட வச்சுட்டு மிச்சத்தை தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு தான் ஒன்று மட்டும் சாப்பிட்ருது. On the 4th day, he decided to keep 0.5 of his mangoes. He gave the rest away, then ate one. நாலாவது நாள் என்ன பண்ணியிருக்கு? 0.5 மேங்கோஸை மட்டும் தங்கிட்ட வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு ஒரு மேங்கோவை மட்டும் சாப்பிட்ருச்சு. 5th day பார்க்கலாமா? 5th day, he decided to keep 60% of mango. மிச்சம் இருக்கிறதுல 60% மேங்கோஸை தங்கிட்ட வச்சுட்டு மிச்சத்தை தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு தான் ஒன்றே மட்டும் சாப்பிடுது. On the 6th day, இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். He decided to keep 25% of his mango. அந்த மிச்சம் இருந்ததுலேயே 25% ஆஃப் மேங்கோஸை மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு then he ate one. கடைசி என்ன சாப்பிட்ருக்கு? தான் ஒன்று சாப்பிட்ருக்கு. எவ்வளோ நல்ல குரங்குல கொஞ்சம் மட்டும் தனக்கு வச்சுக்கிட்டு ஒன்று சாப்பிட்டுட்டு மிச்சத்தெல்லாம் என்ன பண்ணுது? எல்லார்ட்டையும் கொடுக்குது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? நம்மகிட்ட எவ்வளோ அதிகமாக இருந்துச்சு, தங்கிட்ட 75 மேங்கோ, அந்த குரங்கால் அவ்வளோ சாப்பிட முடியாது, இருந்தாலும் கொஞ்சம் வச்சுட்டு மிச்சத்தை கொடுத்துருக்கு. ஸோ நம்மளும் ஷேர் பண்ணணும். ஸோ அதுலேருந்து பார்க்கலாம் இந்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம். Day 1, Day 2, Day 3, Day 6 வரைக்கும் இருக்குது. நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பார்க்கலாமா? ஸோ monkey decided to keep 11/5 of his mangoes. நம்ம கொஸ்டின் படிச்சப்பே தெரியும். ஃபஸ்ட்டு தன்னிக்கிட்ட எவ்வளோ மேங்கோஸ் இருந்தது? 75 மேங்கோஸ் இருந்தது. அதில் எவ்வளோ மேங்கோஸை மட்டும் தங்கிட்ட வச்சிருச்சா? 11/15 மேங்கோஸை மட்டும் தங்கிட்ட வச்சிருச்சு. மிச்சத்தை தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துருச்சு. இப்போ அதை கேன்சல் பண்ணலாமா? 115 5 into 11 55. அப்போ என்ன பண்ணியிருக்கு அந்த குரங்கு? தங்கிட்ட 55 மேங்கோஸை மட்டும்தான் வச்சுக்குது. கடைசியில் என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கேன்? கொஞ்சம் வச்சுக்கிட்டு மிச்சத்தை வந்து 20 மேங்கோஸும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துருச்சு. கரெக்டாக? அப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணுது? அந்த 55ல் ஒரே ஒரு மேங்கோவை மட்டும் அந்த குரங்கி சாப்பிட்ருது. அப்போ எவ்வளோ வரும்? 55 minus 1 54. அப்போ 54 மேங்கோஸ் தங்கிட்ட இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டேயில் தங்கிட்ட இருந்த ரிமைனிங் மேங்கோஸ் என்னது? 54. அந்த குரங்குக்கிட்ட முதல் நாள் 54 மாம்பழங்கள் மிச்சம் இருந்தது. செகண்ட் டே பார்க்கலாமா? The monkey decided to keep 5/6 of his mangoes. அந்த மிச்சம் இருந்தது எவ்வளோ மாம்பழம் இருந்தது? 54.
அதில் எவ்வளோ மேங்கோஸை மட்டும் தங்கிட்ட வச்சுக்கிச்சு 5/6. இப்போ அதை கண்டுபிடிக்கலாம். 1 9 9 × 5 45. தங்கிட்ட எவ்வளோ மேங்கோஸ் மட்டும் வச்சுக்கிச்சு 45 மேங்கோஸை மட்டும் வச்சிருச்சு. அந்த 45ல் அந்த குரங்கு எவ்வளோ சாப்பிடும்? ஒன்றே ஒன்று தான் சாப்பிடும். அப்போ 45 - 1 44. ஸோ ரெண்டாவது நாள் தங்கிட்ட இருக்க ரிமைனிங் மேங்கோஸ் எவ்வளோ? 44. இப்போ தேர்ட் டே பார்க்கலாமா? Third day, the monkey decided to keep 75% of his mangoes, which is 75/100. 70 உங்களுக்கு தெரியும் பர்சன்டேஜ்னாலே இப்போ 2% அப்படின்னு நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? 2/100. 5%னா 5/100. அப்போ 75%னா 75/100. செகண்ட் டே அந்த குரங்கிட்ட 44 மேங்கோஸ் இருந்துச்சு. அது 75/100 மேங்கோஸை மட்டும் தன்கிட்ட வச்சுட்டு மிச்சத்தை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துருச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? 3 4 25 100 1 11. So 11 × 3 is equal to 33. ஸோ அந்த குரங்கிட்ட மூணாவது நாள் எவ்வளோ மேங்கோஸ் இருந்தது? 33 மேங்கோ. அது 33ல் என்ன பண்ணும்? ஒரே ஒரு மேங்கோ மட்டும்தான் அது சாப்பிடும். இப்போ மிச்சம் எவ்வளோ? 32. ஸோ தேர்ட் டே அந்த குரங்குக்கிட்ட மிச்சம் இருந்த மாம்பழத்தோட எண்ணிக்கை எவ்வளோ? 32. இப்போ ஃபோர்த் டே பார்க்கலாமா? The monkey decided to keep 50% of his mangoes. உங்களுக்கு தெரியும் 50%னா என்னது? அதில் பாதி 50/100 அப்படின்னா half 1/2 நம்ம சொல்லலாம். தங்கிட்ட எவ்வளோ மேங்கோஸ் இருந்துச்சு தேர்ட் டே? 32. அந்த 32ல் பாதினா உங்களுக்கே தெரியும் 16. அப்படியும் போடலாம், இல்லை நான் கேன்சல் அவுட் பண்ணி போடுறேனாலும் நம்ம போடலாம். 0 1 2. ஸோ நாலாவது நாள் அந்த குரங்குக்கிட்ட எவ்வளோ மேங்கோஸ் இருந்தது? 16. அந்த 16ல் 1 சாப்பிட்டா எவ்வளோ? 15. அந்த நாலாவது நாள் தங்கிட்ட 15 மேங்கோஸ் மிச்சம் இருந்தது. டே 5 பார்க்கலாம். ஸோ டே 4ல் நாலாவது நாள் அந்த குரங்கு குட்டிகிட்ட மொத்தம் 15 மேங்கோஸ் மிச்சம் இருந்தது. நம்ம அதில் 60% கேட்டிருக்காங்க. 60% ஆஃப் மேங்கோத்தை மட்டும் தங்கிட்ட வச்சுட்டு மிச்சத்தை அதோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துருச்சு. அப்போ அதை எப்படி பண்ணலாம்? 15 16%ன்றப்ப 60/100. இங்கே ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இங்கே 3 5. ஸோ 3 × 3 which is equal to 9. அப்போ அந்த குரங்கிட்ட அஞ்சாவது நாள் 9 மாம்பழங்கள் இருந்தது. அந்த 9 மாம்பழத்தில் அது என்ன பண்ணும்? ஒரு மாம்பழத்தை சாப்பிட்ரும். அப்போ 9 - 1 8. So 9 - 1 which is equal to 8. So at the end of the day 5 அந்த குரங்கிட்ட மொத்தம் 8 மாம்பழங்கள் இருந்தது. டே 6 பார்க்கலாம். டே 5ல் அதுகிட்ட 8 மேங்கோஸ் இருந்தது. அதில் 25 மேங்கோஸும் தங்கிட்ட வச்சுட்டு மிச்சத்தை தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துருச்சு. அப்போ எவ்வளோ பண்ணலாம்? 8 25%னா 25/100. ஸோ 8 × 25/100. ஸோ 1 4 2500 1 2. தங்கிட்ட 2 மேங்கோஸை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சத்தை அந்த குரங்கு என்ன பண்ணிடுச்சு? தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துருச்சு. அப்போ பேலன்ஸ் இருந்த மேங்கோ எவ்வளோ? 2. ஸோ அந்த 2ல் அது என்ன பண்ணும்? ஒன்றே ஒன்று மட்டும்தான் சாப்பிடும். அப்போ 2 - 1 1. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த 6th டே, ஆறாவது நாள் கடைசியில் அந்த குரங்கு குட்டிகிட்ட எவ்வளோ மேங்கோ இருந்ததா? ஒரே ஒரு மேங்கோ. ஸோ மிச்சம் இருக்குது 1. ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு குரங்கிட்ட 75 மேங்கோ இருந்தது. அது என்ன பண்ணுச்சு? கொஞ்சத்தை மட்டும் தன்ட்ட வச்சுட்டு மிச்சத்தை அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு டெய்லி ஒன்று ஒன்றா சாப்பிட்டுச்சு. ஸோ நம்ம அதை வந்து ஃப்ராக்ஷன் அண்ட் பர்சன்டேஜில் கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த ரிமைனிங் எவ்வளோ வந்ததோ அதை வச்சு தான் டே 2 ரிமைனிங்கை வச்சு டே 3, அந்த மூணாவதோட ரிமைனிங்கை வச்சு டே 4ன்னு கடைசியில் டே 6 வரைக்கும் கண்டுபிடிச்சோம். இப்போது இந்த கான்செப்டை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு கொஸ்டின். என்னடா குரங்கு இருந்தது இப்போ பாண்டான்னு பார்க்குறீங்களா? ஸோ இங்கே உங்களுக்கு பாண்டா வச்சு ஒரு கொஸ்டின் இருக்குது. லிட்டில் பாண்டா ஹேட் 100 பேம்பூ ஷார்ட்ஸ். அந்த பாண்டாட்ட 100 பேம்பூ இருக்குது. பேம்பூனா என்னது? மூங்கில். ஸோ பாண்டாக்கு ரொம்ப பிடிச்ச உணவு என்னதுன்னா மூங்கில் தான். ஸோ அதை வச்சு தான் அந்த கொஸ்டின் இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி தான் குரங்கு என்ன பண்ணுச்சு? தங்கிட்ட 75 மேங்கோஸில் கொஞ்சத்தை மட்டும் வச்சுட்டு மிச்சத்தனோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு டெய்லி ஒரு மேங்கோவாக சாப்பிட்டுச்சா?
அதே மாதிரி தான் இந்த பாண்டாவும் பண்ணுது. தன்கிட்ட 100 பேம்பு இருக்குது. அதில் கொஞ்சத்தை தன்கிட்ட வச்சுக்கிட்டு மிச்சம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு டெய்லியும் ஒரு மூங்கில் சாப்பிடுது. அப்படி சாப்பிட்டுச்சுன்னா 6வது நாள் தன்கிட்ட எவ்வளோ பேம்பு இருக்கும் அப்படிங்கிறதா நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அந்த பாண்டாட்ட 6th டே எண்டில் எவ்வளோ பேம்பு ஸ்டிக் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பர்சன்டேஜ் அண்ட் ஃப்ராக்ஷன் வச்சு நம்ம இன்வால்வ் பண்ணி பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.